வணக்கம். மதுரை செல்வி அம்மா பேசுறேன். உளுந்தங்களி பெரியவங்க, குழந்தைங்க, அந்த ஏஜ் அட்டன் பண்ண லேடிஸ் எல்லா பிள்ளைங்களுக்குமே இது ரொம்ப சிறந்த மருந்தா இருக்கும். அதனால உளுந்தங்களி எப்படி செய்வதுன்னு இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். இங்க தொலி உளுந்து வாங்கிக்கணும். தோல் இருக்கிற கருப்பு உளுந்துல வாங்கிட்டு அதை நல்ல இருப்புச்சட்டியில போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து லேசா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து வச்சுக்கோங்க. அந்த உளுந்து எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு 4/1 அரிசி, பச்சரிசி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த ரெண்டையும் நீங்க மிக்சிலேயே பவுடர் பண்ணிக்கலாம். குறைச்ச அளவு 1 டம்ளர் அப்படி எடுத்தாலே உங்க வீட்டுக்கு போதுமானதா 4 பேர் 5 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதை மிக்சியில பவுடர் பண்ணுங்க. பவுடர் பண்ணும்போது ஒரு 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு சுக்கு போட்டு அதையும் சேர்த்து நல்லா அந்த பருப்போட சேர்த்து பவுடர் பண்ணிக்கோ. பவுடர் பண்ணிட்டு 1க்கு 2.5 தண்ணி, அந்த 2.5 தண்ணியில சம அளவு இது என்ன உளுந்து எடுத்துட்டீங்களோ அதே அளவு கருப்பட்டி அந்த தண்ணியில 1க்கு 2.5 தண்ணியில அதை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சு அது எல்லாம் கரைஞ்ச உடனே வடிகட்டி கல் நீக்கி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை எந்த கடாயில கிண்ட போறீங்களோ அந்த கடாயில அந்த தண்ணியை விட்டு அந்த உளுந்து திரிச்சு வச்ச மாவை அதுல தூத்தி நல்லா கிண்டிகிட்டே இருங்க. கிண்டும் போது கட்டி விடாம இருக்கிறதுக்காக நல்லெண்ணெயை கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி நீங்க கிண்டுனீங்கன்னா அது கடைசி நல்லா இறுகி வரும். இறுகி வரும்போது கடைசியில 2 ஸ்பூன் நெய் விட்டு கிண்டி எடுத்தீங்கன்னா நல்ல உணவா இருக்கும். காலை உணவாவே எல்லா பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம், பள்ளி போற பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம், வயசானவங்களும் சாப்பிடலாம்.